தொழில் யாருக்கெல்லாம் செய்ய முடியும், அதற்கான ஆர்வங்கள் யாருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தொழில் செய்தால் யார் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆக முடியும், யாருக்கெல்லாம் அந்த சக்ஸஸ் ஆகாமல் நஷ்டத்தில் போய் முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனோகாரகனாகிய சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகம் ஒருத்தருக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திலிருந்து 6, 8, 12 அல்லது 4, 6, 8, 12 இருக்கும் பொழுது என்னதான் கிரக சேர்க்கை தொழில் செய்கிறதுக்கான ஆர்வம் இருந்தாலுமே கூட அவர்கள் தொழிலில் ஈடுபாடு அப்படிங்கிறத வச்சுக்க கூடாது. மீறி அந்த தொழில் செய்யும் பொழுது இந்த 4, 6, 8, 12 சந்திரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இது தவிர வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சந்திரன் கூட ராகு கேதுக்களுடைய இணைவு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது கூட தொழிலில் பெருத்த நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதில் ஒரு அவப்பெயர், கெட்ட பேரோடு அந்த தொழிலை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தொழிலை விட்டோ அல்லது அந்த ஊரை விட்டோ கூட நம்ம வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். நிறைய பேரை நம்ம இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த இடத்த விட்டோ அல்லது அந்த ஊரை விட்டோ வெளியேறி நம்ம வேறொரு தொழிலை பார்க்கக்கூடியது, வேறொரு வேலையை பார்க்கக்கூடியது, அல்லது அந்த மாநிலத்தை விட்டே வெளியேறி வேறொரு மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போய் வேலை செய்கிறவங்கள நம்ம இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான கேட்டகரிஸ் இந்த மாதிரி 4, 6, 8, 12 இருக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு அவப்பெயரோடு அந்த தொழிலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இன்றைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி 4, 6, 8, 12 இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அந்த தொழில் செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப நல்ல விஷயம்தான். அதே போல் இந்த சந்திரனோடு ராகு கேதுக்களுடைய இடைவு இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது.